peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய இறைவாக்கு நமக்கு உள்ளம் மாற்றமும் தாழ்மையும் என்ற இரு முக்கிய அழைப்புகளை வழங்குகிறது. வெளிப்புற சடங்கு அல்ல, உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று நம்மை ஆண்டவர் அழைக்கின்றார். எசையா மூலம் ஆண்டவர் என்ன கூறுகின்றார்? உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், தீமை செயல்களை விட்டொழியுங்கள் என்று. கடவுள் வெறும் பலி, சடங்கு, வெளிப்புற பக்தியை மட்டும் அவர் நாடவில்லை. அவர் நாடுவது மாறுபட்ட மனம். அவர் நாடுவது மாறுபட்ட மனம். தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு சோகமான விஷயம் என்னவென்றால், சுவிசேஷத்துல பார்க்கிறோம், நீங்கள் பரிசேயர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் நீங்கள் பின்பற்ற வேண்டாம். அவர்கள் சொல்லுவதை பின்பற்றுங்கள், அவர்கள் செயல்களை பின்பற்ற வேண்டாம். ஏன்னா அவங்க செயல்பாடுல இல்ல. இதைதான் நம்ம இன்னைக்கு ஆப்போசிட்டா ஃபாலோ பண்றோம். ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? உன்னை ரபி என்று அழைத்துக் கொள்ள வேண்டாம், போதகர் என்று அழைத்துக் கொள்ள வேண்டாம், தலைவர் என்று அழைத்துக் கொள்ள வேண்டாம், தந்தை என்று அழைத்துக் கொள்ள வேண்டாம், ஆசிரியர் என அழைத்துக் கொள்ள வேண்டாம். எவன் ஒருவன் உயர்த்தப்படுகிறானோ அவன் தாழ்த்தப்படுவான். நீங்கள் அனைவரும் சகோதர சகோதரிகளே என்றுதான் ஆண்டவர் கூறுகிறார். ஆனா இன்னைக்கு நம்முடைய திருச்சபையிலையோ இல்ல நம்முடைய பங்குலையோ எவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள். நான் தான் தலைவர், நான் தான் செயலர், நான் தான் பொருளர் என்றும், நான் உபதேசி என்றும், நான் பெரிய சாமி, நான் சின்ன சாமி, அவர் ப்ரொஃபசர், அவர் டீச்சர், அவர் பிஷப், அவர் அங்க, இவர் இங்க என்ற பலவிதமான பதவிகளை நாம் கொடுத்து கொண்டே அடுக்கிக் கொண்டே போகின்றோம். தெய்வ பிள்ளைகளே, அப்ப நான் கடவுளுடைய ஊழியன் என்று அழைப்பது எனக்கு சந்தோஷம் கொடுக்கிறதா? இல்லை, மோஸ்ட் ரெவரண்ட், வெரி வெரி ரெவரண்ட் என்பதை அழைக்கிறது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதா? In the Bible we see Jesus is clearly telling that you should not be called as Rabbi, you should not be called as teacher, you should not be called as a father, you should not be called as professor. You should humble yourself, and those who humble yourself will be exalted, and those who exalt themselves will be humbled. Is the teaching of Jesus. But in today's church, in today's parishes, we see lot of distinction between the people and the leaders of the church. I am the leader, I am the president, I am the secretary, I am the procurator, I am the VF, I am the VG, I am the bishop, I am the pope. All these distinctions are coming, and they want them to be called as with their names, with their position. They have to be called, otherwise they are unhappy. தெய்வ பிள்ளைகளே, நாம் இன்று வக்கீல்னு அழைச்சா நல்லா இருக்கும், டாக்டர்னு அழைச்சா நல்லா இருக்கும், இன்ஜினியர்னு அழைச்சா நல்லா இருக்கும், ப்ரொஃபசர்னு அழைச்சா நல்லா இருக்கும், வாத்தியார்னு அழைச்சா நல்லா இருக்கும். பேரை சொல்லியோ இல்ல அண்ணனோ தம்பியோ இல்ல அப்பா என்று அழைத்தால் உங்களுக்கு பிடிப்பது இல்லை. கடவுள் சகோதர சகோதரிகள் என்றுதான் நம்மை அழைக்க சொன்னாரே ஒழிய, நம்முடைய படிப்பை வைத்து நாம் பட்டங்கள் பெறக்கூடாது. தெய்வ பிள்ளைகளே, அப்ப உன்னுடைய மனித தன்மையை நீ இழந்து போகின்றாய். நீ எதற்காக உன்னுடைய படிப்பை மேற்கொண்டாயோ அதை நீ இழந்து விடுகின்றாய். இப்ப ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு டாக்டர் டாக்டர் டாக்டர்னா அது பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்குது. அதுவே அண்ணே அண்ணே ப்ளீஸ்னே, அண்ணே ப்ளீஸ்னா என்றால் உன்னுடைய இருதயமும் ஆனந்தப்படுகிறது. நீ ஒரு சகோதரத்துவத்தோடு நீ செயல்படுகின்றாய். அது மட்டுமல்லாமல் உன் சகோதரத்துவத்தை பெறுகிற மக்களும் ஆனந்தப்படுவார்கள்.
அதனால தெய்வ பிள்ளைகளே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த உலகத்துல வாழ வந்தது மனிதனா வாழ்றதுக்காக தான். நம்முடைய ப்ரொஃபஷனை பற்றி கொண்டு அதெல்லாம் தூசியில போயிரும், அதெல்லாம் பாதியிலே போயிரும். உன்னுடைய ஆத்மாவை காப்பாற்றிக் கொள்ள நீ மோயிசன் சொன்னதை போல நீ பின்பற்ற வேண்டும். அதுதான் ஆண்டவர் நமக்கு அழுத்தம் திருத்தமாக கூறுகின்றார். இரண்டாவதாக பார்க்கின்றோம், நீதியும் கருணையும் கடவுளின் விருப்பம். நீதியை நாடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள், திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள். இத செஞ்சாவே நம்ம பாதி தூரம் நம்ம மோட்சத்துக்கு அடைந்ததை போல. தெய்வ பிள்ளைகளே, today many like to be called with their profession as a doctors, as engineers, as advocate, or as a professor, as a teacher. They like to be called, but by calling with these professions, we will not enjoy the humanity, we will not enjoy the human love, and we will not be able to share the human love with others. For example, if you are a doctor, if the patient calls, then you are exalted and you will not be able to do the duty which you supposed to do. But suppose if he calls to you as brother or sister, your heart will be touched and the Lord will bless you, your heart and intellectual power, and you will be able to treat everyone with love. There more healings will take place. But with your professional mind, if you do no healing, only expense, and you will earn only sin in your life. My dear brothers and sisters, likewise today God is telling, be a justful person, நீதி உள்ளவனாக வாழு, search for justice, and ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள், help all those who are oppressed, and திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள். Those who search for justice, give justice, help them, support them. தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் மற்றவர்களுக்கு உதவுங்கள். மற்றவர்கள் நிறைய பேர் நீதியை தேடுகிறார்கள், திக்கற்றவர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு உதவுங்கள் என்று ஆண்டவர் கூறுகின்றார். நம்முடைய சுய எண்ணங்களோடு தன்னலங்களோடு மட்டுமே வாழாமல் பிற எண்ணங்களோடு சமூக எண்ணங்களோடு நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைய நாளில் ஆசிக்கிறார். உன்னுடைய புகழை மட்டும் நாடி தேடி செல்லாது. Don't search for only your praises, only for your exaltation. Humble yourself. This is not going to be a permanent world for you. In the history we see lot of people, they searched for these praises, like Akbar, like Muhammad, like Christopher, Constantine, Nebuchadnezzar. So we see many of the kings searched for power. Sharon, Solon, Pandian, or the Britishers, they were all smashed off. They ran away because the worldly praises will disappear as it came. அது வந்ததை போல அது மாயமாகி போய்விடும். தெய்வ பிள்ளைகளே, அதனால தேவனை பற்றி கொண்டு தேவனை உணர்ந்து தேவனை என்னாலும் அனுபவித்து அவருடைய அருளையும் ஆற்றலையும் சக்தியையும் வல்லமையையும் உணர்கிற பிள்ளைகளாக நாம் வாழ்வோம். ஆமென். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து
தன்னுடைய வல்லமையான கரத்தினால் வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 2:30 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களுக்காகவும், நேத்து திருப்பலி, மரித்த ஆத்துமாக்களுக்காக திருப்பலி, மாசிலா குழந்தைகளுக்காக திருப்பலி, கிரகோரியன் திருப்பலி, சிறப்பு திருப்பலி, நவநாள் திருப்பலியை ஒரே குருவானவர் 2 மணி நேரம் ஆண்டவரோடு பரிந்து பேசி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்கள். அதே நம்பருக்கு ரூபாய் 100 செலுத்தினால் உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களுக்காகவும் திருப்பலி அர்ப்பணிக்கப்படும். உங்களுடைய நீண்ட நாள் கருத்துக்களுக்காக நேர்த்தி திருப்பலியை ஏறடுங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். உங்களுடைய ஒவ்வொரு கண்ணீரையும் தேவனுடைய பாதத்தில் சமர்ப்பித்து உங்களுக்காக ஒரே குருவானவர் ஜெபிக்கிறார் என்பதை அன்போடு நினைவு கூறுங்கள். அதிசய எண்ணெய், நரம்பு பிரச்சனைகள், சுவாச பிரச்சனைகள், ஆஸ்மா, மூச்சிறைப்பு, எலும்பு வலி, தசை வலி, தலைவலி, உடல் உஷ்ணத்திற்கு 10 to 20 சொட்டு எடுத்து நன்றாக உரசி தேயுங்க. உடனே உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். கருணை எண்ணெய், மெர்சி ஆயில், தோள்பட்டை வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, கால் வலி, மூட்டு வலி, தலைவலி, தசைப்பிடிப்பு, பக்கவாதம், முடக்குவாதம், மூட்டுவாதம் அனைத்திற்கும் 10 to 20 சொட்டு எடுத்து நன்றாக தேயுங்கள். உடனே உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த எண்ணெய்கள் தேவனால் கொடுக்கப்பட்ட எண்ணெய். இது தேங்காய் எண்ணெயோ மற்ற எண்ணெயோ கிடையாது. தெய்வ பிள்ளைகளே, இது மூலிகை எண்ணெய். தேவன் அதிசயங்களை செய்ய வல்லமையாக கொடுத்த எண்ணெயை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் எல்லா செய்வினை, மாய மந்திர கட்டுகள், குடும்ப கட்டுகள், தொழில் கட்டுகள், தகடு, தாயத்து, நோய் கட்டுகளில் இருந்து விடுதலை கொடுக்கிற வல்லமையுள்ள ஜெப புத்தகம். தெய்வ பிள்ளைகளே, 120 வருடம் பழமையானது. நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு, ஜார்ஜியா தகடு எழுதுவதற்கு பயன்படுத்த ரகசிய ஜெபங்கள் உடையவை. இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த யூடியூப் சேனல் ஜீசஸ் டிவி ஃபாதர் டேவிட் என்ற சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வையுங்க, வாட்ஸ்அப் குரூப்ல வையுங்க. இந்த ஊழியத்தை நீங்களும் பலப்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த பழைய துணி, பத்தாவது துணி, நோட்டு, பேனா, புத்தகங்கள் என்று நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். God bless you all. Praise the Lord. Hallelujah.